Good morning students. Welcome to your social class. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட்டில் எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் சொசைட்டி இன் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு எப்படி ஹியூமனோட எவால்யூஷன் இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி எப்படி சேஞ்சஸ், அதாவது ஹியூமன் அப்படின்றவங்க ஏப்ஸ்லேருந்து எப்படி ஹியூமன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு மாறினாங்க அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்படி ஹியூமன் சேஞ்ச் ஆகிறனால what are the changes which was happened in the society இல்லையா. ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த லெசனில் இல்லையா. ஓகே, ஸோ அதே மாதிரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை நம்மளுக்கு ஏஜஸ் வைஸ் பிரிச்சுருந்தாங்க. அயன் ஏஜ், அதே மாதிரி காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏஜ் வைஸ் அந்த ஸ்டேஜஸை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹியூமனில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு, அட் த சேம் டைம் ஹியூமனோட சேஞ்சினால் சொசைட்டிலே என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். சரியா, ஐ மீன் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ். ஓகேயா. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டஸ் நாட் ஹாவ் எவிடன்ஸ் ஆஃப் ரைட்டிங். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னா there is no written evidences இல்லையா. ஓகே, while the fossil bones are classified as various species which such as Homo habilis, Homo erectus and Neanderthalensis. சரியா, அதாவது நம்மளோட ஸ்பீசியஸ். ஸோ ஸ்பீசியஸ் அப்படின்றது அந்த உயிரினங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த உயிரினங்களில் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், அந்த குரங்குகளோட வகை வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அண்ட் தென் நியாண்டர்தல்னஸ். சரியா. ஸோ பேஸ்ட் ஆன் த லித்திக் டூல்ஸ் கல்ச்சர்ஸ் ஆர் அசைன்டு நேம்ஸ் சச் எஸ் earliest lithic assemblages, old oven technology, a lower, a middle and upper paleolithic and mesolithic culture. அப்போது அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை பேஸ் பண்ணி, அதாவது அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏஜஸ் பிரிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனோட யூசேஜ் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிரான்ஸோட யூசேஜ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பீப்புள் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி தான் நம்மளுக்கு சோர்சஸ் இல்லையா. அந்த பீப்புள் இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியக்கூடிய எவிடன்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு சோர்ஸஸாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஓல்ட் ஓவன் டெக்னாலஜி எந்தெந்த பீரியட் அப்படின்னா லோவர், மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக், மீசோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பான்சி அண்ட் த கைமி சிம்பான்சி ஆல்சோ நோன் அஸ் பொனோபு ஆர் அவர் க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா இன்னமும் அந்த ஏப்ஸோட வெரைட்டிஸ் காடுகளில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த இனங்கள்லேருந்து தான் ஹியூமன்ஸ் அப்படின்றவங்க ஃபார்ம் ஆனாங்க அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா 98% பார்த்திங்க அப்படின்னா அந்த சிம்பான்சியோட பிரெயினும் நம்மளோட டிஎன்ஏவும் நம்மளோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகிறதா சொல்கிறாங்க இல்லையா. ஓகே, ஸோ இதில் ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். அப்போது லித்திக் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஏர்லியஸ்ட் டூல்ஸ் மேட் பை ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லோம்க்வி இன் கென்யா. ஸோ நம்மளுக்கு எங்கே கிடைச்சிச்சு எவிடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கென்யாவில் இருக்கக்கூடிய லோம்க்வி அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ தே ஆர் டேட்டட் ஆன் 3.3 மில்லியன் இயர்ஸ். ஸோ அது எந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படின்னா 3.3 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கிடைச்ச எவிடன்ஸாக சொல்கிறாங்க. அண்ட் ஓல்ட் ஓவன் டூல்ஸ் அக்யூர் இன் த ஒடுவாய் சார்ஜ் இன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிளேஸில் கிடச்சிது. அண்ட் தே ஆர் 2 to 2.6 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. அண்ட் த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் யூஸ்டு ஹேமர் ஸ்டோன்ஸ். ஸோ ஹேமர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹேமர் ஸ்டோன்ஸ், அதாவது ஹேமருக்கு பதிலாக ஸ்டோன்ஸை வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூஸ்டு ஷார்ப்டு எட்ஜ்டு ஃப்ளேக்ஸ். ஸோ த டூல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் கட்டிங், ஸ்லைசிங் அண்ட் ப்ராசஸிங் ஃபுட். ஸோ அவங்களோட அந்த டூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஃப்ளேக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த
டூல்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கட் பண்ணுறதுக்காக, இல்லை அப்படின்னா ஸ்லைசிங் பண்ணுறதுக்காக, இது சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டுறதுக்காகவும், அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவுமே இந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டைமில் இந்த லித்திக் அசம்பிளேஜஸ் வச்சு இயர்லியஸ்ட் டைமில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு வரும்போது, லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் இஸ் மார்க்டு பை த ஹியூமன் ancestors பிலாங்கிங் டு த ஸ்பீசியஸ் ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ். அதாவது நம்ம வெரைட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெரைட்டிஸில் ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸை சேர்ந்த, அதாவது அவங்களாம் வாழ்ந்த டைமில் இருந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஹியூமன் ancestors flaked large stone blocks and designed various tools including hand axes. அதாவது பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களா, அதை வந்து பிரேக் பண்ணி அது மூலயமா டூல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஹேண்ட் ஆக்சஸ், அதாவது மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே ஸ்டோன்லேயே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் தீஸ் டூல்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப் ஆர் டேட்டட் இன் த இயர்லியஸ்ட் டு அபவுட் 1.8 million years ago. ஸோ அந்த கிடைச்ச எவிடன்சஸ் எல்லாமே எந்த வருஷத்தை சேர்ந்ததாக சொல்கிறாங்கன்னா நியர்லி 1.8 million yearsக்கு முன்னாடி சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. And they made various tools such as hand axes and cleavers to meet their subsistence needs. ஸோ இந்த ஆக்சஸ்ஸு, க்ளீவர்ஸு இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ண சம் அதர் டூல்ஸாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தீஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ known as bifaces. ஸோ பை அப்படின்னா 2, ஃபேஸஸ் அப்படின்றது அதோட சைட்ஸு. சரியா? ஸோ கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். Bifaces or tools that have flaking on both sides. Bi means 2 and face means side. ஸோ ரெண்டு பக்கமுமே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் தான் இந்த பைஃபேஸஸாக இருந்திருக்கு. அண்ட் தீஸ் டூல்ஸ் ஹாவ் ஃபிசிக்கல் சிமெட்ரி அண்ட் கன்வே த ஹியூமன்ஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இது நம்மளுக்கு எதுவும் வெளிப்படுத்துது அப்படின்னா அவங்களோட நாலேஜ் இன்னும் அந்தளவுக்கு, அதாவது ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கட் பண்ணும் அப்படின்ற அந்தளவுக்கு அவங்களோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஸோ திஸ் கல்ச்சர் இஸ் கால்டு த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எச்சூலியன். அதாவது எச்சூலியன் சொல்லுவாங்க. ஹேண்ட் ஆக்ஸ் டூலுக்கு இன்னொரு பேர் தான் எச்சூலியன்ற நேமில் இருந்திருக்கு. ஸோ திஸ் எதனால் அதுக்கு பேர் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ திஸ் டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் கண்டினியூட் டில் 250,000 years ago and 260,000 years ago in India. So Echulians, they are first hand axes recognized at a place called Saint-Étienne in France. Saint-Étienne ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய Saint-Étienne அப்படின்ற பிளேஸில் தான் இந்த ஹேண்ட் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால அந்த டூலுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா எச்சூலியன்ற பேரை வைக்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் த எச்சூலியன் டூல்ஸ். ஸோ இந்த பிக்சர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் டூல்ஸ், கென்யாவில் கிடைச்ச ஸ்டோன் டூல்ஸை பற்றி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஓல்டு வை சாப்பர், ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த சாப்பரை வந்து நம்மளுக்கு தெரியுது. அண்ட் தென் சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வேர் மெயின்லி ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ அவங்களோட தேவை வந்து என்னவா மட்டும்தான் இருந்தது அப்படின்னா, அதாவது இருப்பிடம் அப்படின்றது அவங்களோட அடிப்படையான தேவையாக இல்லை, சாப்பாடும் தண்ணி அது மட்டும்தான் அவங்களோட அடிப்படையான தேவையாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, ஃபுட், ஷெல்டர் அண்ட் வாட்டர் இல்லையா? அண்ட் தென் கிளாத், நம்ம வந்து ஃபுட்டு கேட்டகரியிலே வாட்டர்னு சேர்த்தாச்சு. இப்போ ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத். The human ancestors perhaps did not possess complex language skill as we have now. அதாவது ஹியூமன் ஆன்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்றது அந்தளவுக்கு கிடையாது. தே மைட் ஹாவ் வாய்ஸ் எ ஃபியூ சவுண்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அண்ட் பாசிபிளி யூஸ்டு சைன் லாங்குவேஜ். ஸோ சிம்பிள்ஸ், அதாவது இப்போ வா அப்படின்னா நம்ம வந்து கையசைப்போம், போ அப்படின்னா கையசைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து சைன் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம வந்து சிக்னேச்சர் மூலம் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சைன் லாங்குவேஜஸ். அதே மாதிரி இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபியூ சவுண்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த டார்சான் ஃபிலிம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒவ்வொன்றும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய சிம்பிள்ஸாகவும் இல்லை சவுண்ட்ஸாகவும் மட்டும்தான் நம்மளுக்கு முன்னாடி பீரியடில் இருந்திருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்றது அந்த டைமில் கிடையாது. அண்ட் தே வேர் intelligent enough to select stones as raw material and used to hammer stones to carefully flake the rocks and design tools for their needs. அப்போது இவங்க வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஹேமர் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நிறையா டிசைனிங் டூல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களோட தேவைகளையும் அந்த ஸ்டோன்ஸ் மூலமாக செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் தே ஹண்டட் அனிமல்ஸ், ஃபெட் ஆன் த மீட் ஆஃப் த அனிமல்ஸ் கில்டு பை predators and gathered plant food such as roots, nuts and fruits. அதாவது
இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அனிமல்களை வந்து அதாவது வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. விலங்குகள் வந்து வேட்டையாடி சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதை அவங்க ஃபுட்டாக எடுத்துருந்தாங்க. அந்த ஹியூமனோட அந்த நாலேஜ், அந்த காக்னிஷன் வந்து டெவலப் ஆக இவங்களே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது என்ன மாதிரி ஃபுட்ஸ் அப்படின்னா வேர்கள், அதே மாதிரி நட்ஸு அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி சாப்பிட்ற அந்த ஹேபிட் அப்படின்றது வளர்ந்துருந்துச்சு இந்த பீரியட். அண்ட் இன் இந்தியா த எச்சூலியன் டூல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட். ஸோ இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் நம்மளுக்கு எச்சூலியன் டூல்ஸ், ஹேண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டூல்ஸ் வந்து கிடச்சிருக்கு நியர் சென்னை அண்ட் மெனி அதர் சைட்ஸ் சச் அஸ் இசாம்பூர் இன் கர்நாடகா அண்ட் பிம்பட்கா இன் மத்திய பிரதேஷ். ஸோ இந்தியாவில் இந்த 3 பிளேசஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எச்சூலியன் அப்படின்ற டூல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அண்ட் ரா மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் த நேச்சுரலி அவைலபிள் ஸ்டோன் பிளாக் ஆர் பெப்பிள்ஸ் செலக்டட் பை ஹியூமன்ஸ் ஃபார் மேக்கிங் டூல்ஸ். இங்கே ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டு அதாவது ரா மெட்டீரியல் அப்படின்றது ஒரு பொருளை செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படையான பொருள் தான் ரா மெட்டீரியல். அப்போ இவங்க செய்யக்கூடியது ஸ்டோன் டூல்ஸ். அப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸாக இந்த ஸ்டோன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர் இஸ் அ மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்டு பை யூஸிங் அ ஹேமர் ஸ்டோன். ஸோ கோர் அப்படின்றது மெயினான பிளாக். இப்போ ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அதான் வந்து அதோட கோராக இருக்குது. அதை வந்து சின்னதாக கட் பண்ணி அவங்களோட டூல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளேக் இஸ் அ ஸ்மால் சிப் ரிமூவ்டு ஃப்ரம் த லார்ஜ் ஸ்டோன் பிளாக் கால் த கோர். அப்போ அந்த கோர்லேருந்து கட் பண்ணுறாங்க இல்லையா, சின்னதாக விழுகும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோவர் பேலியோலித்திக் முடிஞ்சது. அடுத்தது மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ ஆஃப்டர் அபவுட் 3,98,000 years ago further changes took place in the lithic technology in Africa. ஸோ த ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீசியஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ ஹோமோ எரெக்டஸ் வந்து இந்த டைமில் வந்து வாழ்ந்துருக்காங்க. லித்திக் டெக்னாலஜி அப்படின்றது டெவலப் ஆகிருக்கு இன் ஆஃப்ரிக்காவில். அண்ட் anatomically modern humans are said to have emerged around 3 lakh years ago. அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இப்போ ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரியான மனுஷன் வந்து நியர்லி 3 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் உருவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அண்ட் லித்திக் டெக்னாலஜி அப்படின்னா லித் மீன்ஸ் ஸ்டோன். ஸோ த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ் ஆர் கால்ட் லித்திக் டெக்னாலஜி. அப்போ ஸ்டோன்ஸை வச்சு நம்ம வந்து டூல்ஸை மேக் பண்ணுறதுனால தான் அதை வந்து லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹேண்ட் ஆக்சஸ் டர்ன்ட் அவுட் டு பி மச் அட்ராக்டிவ் in design and many smaller tools were also produced. So the core was prepared and then tools were made. So coreலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக டூல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ராப்பர்ஸ் வேர் யூஸ்டு. பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஆரோஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அதுதான் அந்த பாயிண்ட்ஸ். அண்ட் ஸ்க்ராப்பர்ஸு இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் பிளேட்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. ஸோ த லித்திக் டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் ஆஃப் அ லிவாலிஷியன் பிலாங்டு டு திஸ் பீரியட். ஸோ அது வந்து ஒரு ட்ரெடிஷனாக இருந்திருக்கு. டூல்ஸ் மேக்கிங்கிறது ஒரு ட்ரெடிஷன். ஸோ அந்த ட்ரெடிஷனை தான் லிவாலியேஷன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரில் தான் உருவாயிருக்கு. சரியா? அண்ட் தென் த டூல்ஸ் மேடு டியூரிங் திஸ் டைம் ஆர் ஃபவுண்ட் இன் யூரோப் அண்ட் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா. ஸோ இந்த இடங்கள்லாம் அதுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. So livalliation tools are implements made after preparing the core. So it was named after the town of லிவாலெட்ஸ் இன் ஃப்ரான்ஸ். ஸோ அது வந்து லிவாலியேஷன்றது இந்த ப்ராசஸில் இருக்குது. அதாவது இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது கோர்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டோனை வந்து பெரிய ஸ்டோன் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வந்து யூஸ் பண்ணி அந்த டூல்ஸாக மேக் பண்ணுற ப்ராசஸ் தான் லிவாலியேஷனாக இருக்குது. ஸோ இது லிவாலியேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டவுனோட நேமாகவும் இருக்குது. Next, the middle Paleolithic culture appeared between 3,85,000 and 1,98,000 years ago in Europe and parts of Western and South Asia. ஸோ அது ஒவ்வொரு கான்டினென்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இயர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வெஸ்டர்ன் அண்டு சவுத் ஏஷியாவிலையும் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. யூரோப்லேயும் இந்த டியூரேஷனில் இருந்து தான் நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் த டூல்ஸ் தட் வேர் மேட் டியூரிங் திஸ் பீரியட் வேர் யூஸ்ட்
till about 28,000. ஸோ 28,000 முன்னாடி வரைக்குமே இந்த டூல்ஸை தான் அந்த பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருக்காதான் நம்மளுக்கு தெரியுது. அந்த பீப்புள் ஆஃப் திஸ் பீரியட் வேர் கால்டு நியாண்டர்தல்னஸ். ஸோ நியாண்டர்தல்னஸ் அப்படின்றது இந்த பீரியடை சேர்ந்தவங்க தான். ஸோ தே பரீடு த டெட் பீப்புள் சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது இறந்தாங்க அப்படின்னா அதை வந்து அப்படி இப்படியே போட்டுட்டு போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பறவைகள் விலங்குகளை தான் வந்து என்ன செஞ்சு அப்படின்னா அந்த டெட் பாடிஸ் அப்படின்றத வந்து சாப்பிடக்குள்ள இருந்தது. ஆனால் இந்த நியாண்டர்தல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சேஞ்ச் ஹியூமனுக்குள்ளே வரும்போது தான் சொசைட்டியில் இப்போ வந்து ஒரு டெட் பாடிஸ் அப்படின்னா அந்த இப்போ வந்து ஃபியூனரல் ஃபயர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். So the culture phase that succeeded the middle Paleolithic is called the upper Paleolithic phase. அதாவது மிடில் பேலியோலித்திக்கை சக்சீட் பண்ணி வரக்கூடியது தான் அப்பர் பேலியோலித்திக். அதுக்கப்புறம் வந்த பீரியட்னால தான் அது வந்து அப்பர் பேலியோலித்திக் ஃபேஸ் சொல்கிறோம். ஸோ திஸ் பீரியட் வாஸ் மார்க்டு பை இன்னோவேஷன் இன் டூல்ஸ் டெக்னாலஜி. இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் டெக்னாலஜியில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் லாங் பிளேட்ஸ் அண்ட் பரின்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு டியூரிங் திஸ் டைம். ஸோ நிறையா அதாவது பிளேட்ஸ் வந்து நல்லா நீளமாக இருக்க மாதிரியான பிளேட்ஸ் எல்லாமே வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் பீப்புள் யூஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸ் இன் திஸ் ஃபேஸ். ஸோ சிலிக்கா கண்டென்ட் மினரல்ஸ் எல்லோட நாலேஜ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேடு. ஸோ நிறையா வந்து பெயிண்டிங்ஸு அதே மாதிரி ஆர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ஹியூமன் இதை செய்கிறாங்க, அதனால சொசைட்டியில் மாறுதல்கள் ஏற்படுது. ஸோ த டைவர்சிட்டி ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் சஜஸ்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். நம்ம எவிடன்ஸஸ்லேயே பார்ப்போம். அதாவது ஏதாவது ஒரு விலங்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த குகைகளுக்கு இருக்கக்கூடிய பாறைகளில் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஆர்ட் ஸ்கில் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த ஹியூமனோட காக்னிட்டிவ் ஸ்கில் அப்படின்றது எப்படி டெவலப் ஆகிருக்கு, அதனால் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றது தெரிய வருது. அண்ட் மைக்ரோலித்திக்ஸ் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ். ஸோ மைக்ரோ அப்படின்னாலே ஸ்மால் அப்படின்றப்ப சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மூலமாக அதில் வந்து டூல்ஸ் மேக் பண்ணுறது மைக்ரோலித்திக். மெகாலித்திக் அப்படின்னா பிக் ஸ்டோன்ஸ். சரியா. So the modern humans who first appeared as a result of human civilization evolution in the sub-Saharan Africa 3 lakhs years ago began to move to various parts of Asia around 60,000. அதாவது ஃபஸ்ட்டு அதாவது ஹியூமன் எவால்யூஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹியூமன் எவால்யூஷன் ஆனதுக்கு நீங்கள் இதை ஏற்கனவே 6th வந்து படிச்சிருப்பீங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபார்ம் ஆகிட்டு வேறு காண்டினென்ட்ஸ்க்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து மூவ் ஆகி போனாங்க. ஸோ மூவ் ஆகி போனதுக்கப்புறம் அந்தந்த காண்டினென்ட் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனால் அவங்களோட ஃபிசிக்கலில் சேஞ்சஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதாவது இப்போது அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபேராக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அங்கே இருக்கக்கூடிய கூலிங் கண்டிஷன் வந்து ஃபேராக இருக்கிறாங்க. சரியா. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசன்ஸாக வந்து நம்ம பார்த்துருப்போம். Years ago and they probably replaced the earlier population. In Europe, humans known as Cro-Magnons lived in this period. ஸோ ஹியூமன்ஸ் வந்து என்ன பேரில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா அந்த யூரோப்பில் வந்து க்ரோ-மேக்னோன்ஸ் அப்படின்ற பேரில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி. ஹார்ன்ஸ்னா கொம்புகள். ஸோ கொம்புகள், ஐவரின்றது யானையோட தந்தம். இதெல்லாமே யூஸ் பண்ணி மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸு இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிறைய டூல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. போன் நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸு, ஹார்பூன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு க்ரியேட்டிவ்லி. அதாவது போன் நீடில்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய எலும்புகள், அதே மாதிரி ஃபிஷ் ஹூக்ஸ் முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, எலும்போட முள், நல்ல பெரிய பெரிய மீனோட முதுகெலும்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முள் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா ஆர்ட் ஒர்க் வந்து என்ன செஞ்சுருக்காங்க. அண்ட் த ஹியூமன்ஸ் ஆஃப் திஸ் டைம் wore cloths and cooked food. அப்போ இந்த டைமில் இருந்த பீப்புளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, கிளாத் வந்து அணியணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபுட்டை வந்து சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ப்ரீவியஸ் ஸ்டேஜையும் கம்பேர் பண்ணுங்கள், இப்போயும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ஹியூமனுக்குள்ளே ஒரு சேஞ்ச் வந்து வந்திருக்கு இல்லையா. இதான் வந்து அவங்களோட எவால்யூஷன்றது. சரியா. ஸோ த டெட் வேர் பிளேஸ்ட் இன் த பரியல் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பிளேஸ்டு ஓவர் தயர் செஸ்ட். அப்போ அவங்க இறந்தவங்களோட உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையை வந்து மடித்து அவங்களோட செஸ்ட்டில் வந்து வைக்கிற மாதிரி வச்சு அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடம்பை வந்து புதைக்கவோ இல்லை எரிக்கவோ செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் டெவலப் ஆகிருக்கு. ஸோ த
Pentons and richly carved tools were also seen in use, and evidences from paintings, clay models, sculptures and carving are available. So images of goddesses Venus were also made of stones and bones in Europe and in some parts of Asia. இது எல்லாமே அவங்க அடுத்தடுத்து நேச்சரை வந்து காடாக வழிபட்டாங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வீனஸ் அப்படின்ற ஒரு காடஸஸ், அதாவது காட்னா ஆண் கடவுள், காடஸஸ் அப்படின்றது பெண் கடவுள் இல்லையா. அந்த மாதிரி வீனஸ் அப்படின்ற ஒரு பெண் கடவுள் வந்து அவங்க வழிபட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஐசேஜ் அப்படின்ற ஒரு பீரியட் வந்து இருந்திருக்கு. ஐசேஜ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ த பீரியட் பிஃபோர் 8000 BCE when many parts of the world remained covered by the ice sheets and snow. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8000 BCயில் நிறைய இடங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஸ்னோஸாக வந்து ஸ்னோவால் கவர் ஆகியிருந்திருக்கு. அதனால தான் அந்த பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது மீசோலித்திக் கல்ச்சர். ஸோ மீசோலித்திக் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த மிடில் ஸ்டோன் ஏஜ். அதாவது மிடில் ஸ்டோன் ஏஜ்னாலும் மீசோலித்திக் பீரியட்னாலும் ஒன்று தான். as it's placed between the paleolithic and neolithic period. paleolithic அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக்னா நியூ ஸ்டோன் ஏஜ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்தனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீசோலித்திக் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் மெயின்லி யூஸ்டு மைக்ரோலித்திக் டூல்ஸ். மைக்ரோ அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்மால் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணக்கூடியதான் மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. So small stones used as a during this period. So these peoples were hunter gatherers. So hunter gatherers-ஆக இருந்திருக்காங்க. இந்த மீசோலித்திக் பீரியட்ஸ் அந்த ஹியூமன்ஸ் வந்து என்னமாக இருந்திருக்காங்க, ஹண்டர் அண்ட் கேதரர்ஸாக இருந்திருக்காங்க. வேட்டையாடுறது, அதை வந்து சேகரித்து வைக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ வித் த குளோபல் வார்மிங் அக்யூரிங் ஆஃப்டர் த ஐசேஜ். ஸோ குளோபல் வார்மிங் இப்போ எப்படி நம்மளுக்கு கொரோனா அப்படின்றது வந்து ஒரு குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸாக இருக்கோ, அதே மாதிரி ஐசேஜ் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு குளோபலாக ஏற்பட்ட ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே பிகம் ஹைலி மொபில் அண்ட் ஆக்குபைடு வேரியஸ் எக்கோ ஜோன்ஸ். ஸோ மொபில் அப்படின்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடியது. அப்போ வந்து நிறைய என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் அங்கே மொபிலிட்டி அப்படின்றது இல்லையா. அண்ட் ஆக்குபைடு வேரியஸ் எக்கோசோன்ஸ். ஸோ நிறையா அதாவது நிலப்பரப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை தேடி போயிருக்காங்க. அதாவது ஹில் ஸ்டேஷன்ஸு, அதே மாதிரி கோஸ்டல் ஏரியாஸு, தென் ரிவர் ரைனு, ட்ரை ரீஜன்ஸு, இதுமாதிரி எல்லா வகையான நில அமைப்புகள்லையுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பீப்புள் போய் செட்டில் ஆகி வாழ்ந்திருக்காங்க. அண்ட் பீப்புள் ஆஃப் மீசோலித்திக் பீரியட் வைட்லி எம்ப்ளாய்டு மைக்ரோலித்திக் டெக்னாலஜி. ஸோ அவங்க எம்ப்ளாய்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பொருட்களை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதாவது மாற்றிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மீசோலித்திக் பீரியடில் வந்து மைக்ரோலித்திக் டூல்ஸை தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே மேடு டைனி artifacts that were less than 5 cm in size. ஸோ 5 cm in sizeன்றது நீங்கள் உங்களோட ஸ்மால் சைஸ் ஸ்கேல் வச்சுருப்பீங்க பாக்ஸ்லலாம். அதில் 3 பார்ட்டில் ஒரு பார்ட்டு தான் 5 cm. ஸோ அதுக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டூல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே produced points, scalpels and arrowheads, and they also used geometric tools such as lunettes, triangles and trapezoes. ஸோ இதெல்லாமே நீங்கள் மேக்ஸில் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் ஏற்ற மாதிரியான மெத்தட்ஸ்லாம் அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. and these tools were hafted onto wooden or bone handles and used. ஸோ இதில் வச்சு அவங்க அந்த டூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோலித்ஸ்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் வாஸ் அ ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். So the period called Neolithic marks the beginning of agriculture and animal domestication. ஸோ இது வந்து கண்டிப்பாக புக்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வேர்டு. நியோலித்திக் அப்படின்னா நியூ ஏஜ். ஸோ நியோலித்திக் அப்படின்றது அந்த டைமில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒன்று அப்போ தான் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பீரியடில் தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒன்று செஞ்சுருக்காங்க. அது வரைக்கும் தானாக வளர்ந்துருந்த அந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, கலெக்ட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தது, அக்ரிகல்ச்சர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தது இந்த பீரியடில் தான். ஸோ அதனால் இந்த பீரியடுக்கு வந்து பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் அப்படின்ற பேர் இருக்குது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் phase of in the history. So early evidence of the Neolithic period is found in the fertile crescent regions of Egypt and Mesopotamia under the Indus region and the
கேஞ்சட்டிக் வேலி அண்டு இன் சைனா. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனில் சிவிலைசேஷன் நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே தயாரிப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பர்மனெண்ட்டாக செட்டில் ஆவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவை வந்து தயாரித்ததுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ட்ரேடு டெவலப் ஆகும். அப்படியே சொசைட்டி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். சரி, அந்த மாதிரி டெவலப் ஆனதில் ஒரு 4 சிவிலைசேஷன் இருக்குது. ஈஜிப்ட், மெசபடோமியா, நம்மளோட இந்தியன் சிவிலைசேஷன் அண்ட் தென் சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எவிடன்சஸாக இருக்குது. பை அபவுட் 10,000 BC to 5,000 BC, agriculture had come to be practiced in these regions. So fertile crescent region அப்படின்றது refers to the area covering Egypt, Israel, Palestine, Iraq and in this shape of a crescent moon. So crescent moon அப்படின்னா பிறை நிலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஷேப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அந்த 3 கனெக்ட் ஆகக்கூடிய இடம் மாதிரி இந்த 3 பிளேஸஸும் இருக்கும். அதனால தான் crescent region, fertile crescent region சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. சரியா? So in the Neolithic age is called the New Age because of the new grinding and polishing techniques used for the tools. So grinding and polishingனா அதில் வந்து நிறைய வந்து அதை ஷார்ப் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ஒரு ட்ரில் போடுறதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை அப்படின்னா அதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு பாலிஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸே வந்து இன்னமும் டெக்னாலஜிக்கலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறாங்க. ஸோ the Neolithic people also used the flaked stone tools. Until the Mesolithic period, people mainly hunted and gathered food for their subsistence. அதாவது பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உணவுகளை வந்து சேகரித்தாங்க, அவங்களோட தேவைகளை தாண்டி சேகரிக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பை த ஹண்டிங் அண்ட் கேதரிங் பீப்புள் அப்டைன்ட் வெரி லிமிட்டட் ஃபுட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் ஒன்லி a small number of people could exist in a particular region. அப்போ ஒரு குறிப்பிட்ட அதாவது கம்மியான அளவில் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன, அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல செட்டில் இருக்காங்க. அதாவது குடில் மாதிரி இல்லை குடிசை மாதிரி போட்டு கட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 ஃபேமிலி இருக்காங்க, ஒரு 7-8 ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஒரு குறிப்பிட்ட லேண்டில் தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெவலப் ஆக அது என்ன இருக்குது, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாகவே பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. And the introduction of domestication of animals and cultivating plants at home led to the production and supply of large quantities of grains and animal food. ஸோ டொமஸ்டிகேஷன் அப்படின்னா ஆடு மாடுகளுடைய வளர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து விலங்குகளை வந்து வளர்த்து தான் அந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றவனையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக அந்த விலங்குகளுக்கு தேவையான உணவுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ the fertile soil deposited by the river on its banks helped the growth of agriculture. ஸோ ஒரு லேண்ட் வந்து ஃபர்டைலாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சருக்கு ஃபெர்டைலான சாயிலுமே சூட்டபுளாக இருந்திருக்கு. அண்ட் பீப்புள் preferred to live on river banks as it was better for adaptation. As a result of domestication and cultivation plants, there was an excess food production. ஸோ நிறையா கல்டிவேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் ப்ரொடக்ஷன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறையாவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த surplus food production was a main factor for the development of early civilization. அப்போ சர்ப்ளஸ் ஃபுட் அப்படின்னா அந்த உணவு அதாவது தேவைக்கும் அதிகமாக வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணனால தான் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒன்றே டெவலப் ஆகிருக்கிறதுக்கு மெயினான ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ பெர்மனன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேர் பில்ட் அண்ட் லார்ஜ் வில்லேஜஸ் எமர்ஜ்ட் அஸ் அ ரிசல்ட். ஹென்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் கால்டு த நியோலித்திக் ரெவல்யூஷன். அப்போது இது வரைக்கும் நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க, ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழாதவங்க இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்றது அந்த இடத்துல சொந்தமாக வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சர்ப்ளஸ் ஃபுட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சமாக என்ன ஆகும், மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மாறி தான் இப்போ ப்ரெசண்டில் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. சரியா? ஓகேம்மா. ஸோ இதோட நம்மளுக்கு அந்த ஏஜஸ் வைஸ் பிரிச்சிருக்கக்கூடியதில் என்னெல்லாம் இருந்துச்சு, ஹியூமனோட டெவலப்மெண்ட் என்ன, அதனால் ஏற்பட்ட சொசைட்டியில் ஏற்பட்ட மாறுதல்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி பீரியட் வைஸில் நம்மளோட தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள், சரியா, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் சொசைட்டி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.